இந்தியா கூட்டணி வேட்பாளராக, அதாவது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளராக திரு சுதர்ஷன் ரெட்டி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து MP கனிமொழி அவர்களும் செய்தியாளர்களை சந்தித்து வரக்கூடிய நிலையில் இது தொடர்பான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். இப்ப துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளரா இந்தியா கூட்டணி சார்பா அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு சுதர்ஷன் ரெட்டி அவருடைய பின்னணி என்ன, மேலும் இந்த அறிவிப்பு தொடர்பான முக்கிய அம்சங்கள் என்னவாக இருக்கிறது, முழு விவரங்களை தெரிஞ்சுக்கலாமா ரமேஷ்? நிச்சயமாக குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டி என்பது தமிழ் வெர்சஸ் தெலுங்கு என மாறி இருக்கிறது. ஏனென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் தமிழ் மொழி பேசக்கூடிய தமிழகத்தை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்தியா கூட்டணியின் சார்பில் தெலுங்கு மொழி பேசக்கூடிய தெலுங்கானாவை பூர்வீகமாக கொண்ட முன்னாள் நீதிபதியான சுதர்சன ரெட்டி என்பவரை இந்தியா கூட்டணி வேட்பாளராக அறிவித்திருக்கிறது. சுதர்சன ரெட்டி 1946ஆம் ஆண்டு தெலுங்கானாவில் பிறந்தவர். உச்ச நீதிமன்ற நீதிபதியாக 2007 முதல் 2011 வரை பணியாற்றியிருக்கிறார். இது மட்டுமின்றி அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கவுஹாத்தி உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாகவும் அவர் பதவி வகித்திருக்கிறார். குறிப்பாக இந்த சுதர்சன ரெட்டியை வேட்பாளராக நிறுத்துகின்ற முடிவை அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்றாக இணைந்து ஒருமித்த கருத்தோடு இவரை வேட்பாளராக நிறுத்த முடிவு செய்யப்பட்டிருப்பதாக மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் எப்படி பாஜக தென்னிந்தியாவை சேர்ந்த ஒருவரை வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறதோ அதற்கு ஈடாக அதே தென்னிந்தியாவை சேர்ந்த தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சுதர்சன ரெட்டி என்பவரை வேட்பாளராக தற்போது இந்தியா கூட்டணியும் அறிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த பேட்டில், இந்த போர் என்பது ஒரு சித்தாந்த போர் எனவும் அதன் அடிப்படையில் தான் இந்த குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிட தாங்கள் முடிவு செய்திருப்பதாகவும் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் தெரிவித்திருக்கிறார். வரும் ஆகஸ்ட் 21ஆம் தேதி சுதர்சன ரெட்டி தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்வார் எனவும் இது தொடர்பாக நாளைய தினம் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பழைய மைய மண்டபத்திலே ஒரு கூட்டம் ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான நடக்க இருக்கக்கூடிய சூழலில் ஏற்கனவே பாஜக தன்னுடைய வேட்பாளரை அறிவித்திருந்தது. அதாவது மகாராஷ்டிர ஆளுநரும் தமிழகத்தைச் சேர்ந்தவருமான CP ராதாகிருஷ்ணன் அவர்களை பாஜக குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளராக களமிறக்கியிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது இந்தியா கூட்டணி வேட்பாளராக முன்னாள் நீதிபதியாக இருந்த திரு சுதர்ஷன் ரெட்டியை காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது. இந்தியா கூட்டணி வேட்பாளராக உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதியாக இருந்த திரு சுதர்ஷன் ரெட்டி வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே தமிழகத்தைச் சேர்ந்தவரை பாஜக குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக களமிறக்கியிருந்த நிலையில் தற்பொழுது இந்தியா கூட்டணி ஆந்திராவைச் சேர்ந்த முன்னாள் நீதிபதியாக பணியாற்றிய குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளராக திரு சுதர்ஷன் ரெட்டியை களமிறக்கியிருக்கிறது. எமது செய்தியாளர் கூறியது போல தமிழ் வெர்சஸ் தெலுங்கு என்ற கோணத்தில் இந்த வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்தோம். ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.